த லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் முதல் 4ஆம் அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 2வது அதிகாரத்திலே எஸ்தர் ராணியாக்கப்படுகிற காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். சூசான் அரண்மனையிலே பெனியமீனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாபீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள யூதன் எருசலேமிலிருந்து பிடிக்கப்பட்டு சிறைப்பட்டவர்களில் ஒருவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான் என்பதை வேதம் தெரிவிக்கிறது. ஆம், அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாயிருந்தாள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ராஜாவினுடைய கட்டளைப்படி இதோ அவள் சூசான் அரண்மனையிலே ஏகாயின் வசத்திலே ஒப்புப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாமின் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டாள் என்பதை குறித்து பார்க்கிறோம். அங்கே அவளுக்காக பலவிதமான காரியங்கள் நடைபெற்றது. அவள் ஜோடிக்கப்பட்டு ராஜாவிடத்திலே பிரவேசிக்க வேண்டும். அப்படியான ஒரு காரியத்தை அங்கே ஆண்டவராகிய தேவனே நடப்புகிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆம், அங்கே ராஜாவுடைய சமூகத்திலே தயையும் பட்சமும் கிடைத்தது. அவள் ராஜ கிரீடத்தை தன் சரசின் மேல் அணிந்தவளாய் வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ராஜாத்தியாக்கப்பட்டாள் என்பதை வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. அப்பொழுது மொர்தெகாய் அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருந்து ராஜாவுக்கு எதிராய் ராஜாவின் மீது கைபோடும்படியாய் வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வன்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருமில் கை போட வகை தேடினார்கள் என்பதை ராஜாவுக்கு இந்த மொர்தெகாய் அறிவித்ததை குறித்தும் வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் வேலைகளிலே உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. அப்பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்பதையும் வேதம் நமக்கு கொஞ்சத்திலே உண்மையாக இருப்பவன் அநேகருக்கு அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமது வேலைகளிலே கர்த்தர் நமக்கு ஒப்புவித்த எல்லா காரியங்களிலும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அது நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 3வது அதிகாரத்திலே யூதர்களை அழிக்க ஆமான் திட்டமிடுகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த ஆமான் என்ற ஆகாகியனை ராஜா மேன்மைப்படுத்தி சகல பிரபுகளுக்கு மேலாக அவனது ஆசனத்தை உயர்த்தி வைத்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆனால் மொர்தெகாய் யூதனாக இருந்தபடியினாலே இந்த ஆகாகியனாகிய ஆமானை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இது இந்த ஆமானை மூர்க்கம் கொள்ள வைத்தது. எனவே யூதர்களெல்லாம் அழிக்கும்படியாக ஆமான் திட்டம் போட்டான். அங்கே பூர் என்பது ஒரு சீட்டு போடுதலை காரம். அந்த சீட்டு போட்டின் காலம் மூலமாக அங்கே சீட்டு போட்டு யூதர்களை என்றைக்கு அழிக்க வேண்டும் என்பதை ஆமான் ராஜாவுக்கு தெரிவித்ததை குறித்தும் அங்கே ராஜாவின் அனுமதியை பெற்றுக்கொண்டதை குறித்தும் வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. 4வது அதிகாரத்திலே மொர்தெகாய் எஸ்தரை உதவி செய்ய தூண்டுதலை குறித்து பார்க்கிறோம். இதோ யூதர்களெல்லாம் அழிக்கப்படும்படியாக ஒரு காரியம் வந்துவிட்டதை குறித்து எஸ்தர் ராஜாவுடைய அரண்மனையில் ராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியும் அங்கே மொர்தெகாய் எஸ்தருக்கு அறிவிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே என்று சொல்லி எஸ்தர் ராஜாத்தியிடம் மொர்தெகாய் சொன்னதை குறித்து பார்க்கிறோம். எஸ்தர் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் உபவாசம் இருக்கும்படி ராஜாவுடைய சமூகத்தில் நான் பிரவேசிக்க போகிறேன்
என்று சொல்லி செத்தாலும் நான் சாகிறேன் என்று சொல்லி தனது உயிரையே பணயமாக வைத்து ராஜாவிடம் போகும்படியாக இங்கே மொர்தெகாயிடம் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆம், உபவாசம் இருந்து பல சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரும் பொழுது அந்த சூழ்நிலையை நாம் மேற்கொள்ள முடியும். உபவாசத்தின் மூலமாக இந்த ஜாதி பிசாசு போகாது என்று ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று இந்த ஜாதி போகாது பிசாசு போகாது என்று ஆண்டவர் சொன்னார். ஜபமும் உபவாசமும் சத்ருவை மேற்கொள்வதற்கு அவசியமான காரியங்கள். இது நமது வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம், ஜெயம் பெறுவோம். சத்ரு வெல்லும் போல் சத்ரு வந்தாலும் நமக்காய் ஜெயக்கொடி ஏற்றுகிற ஆவியானவர் நம்மோடு இருப்பார், நம்மை நடத்துவார். ஜெயமான பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமேன், ஆமேன்.